ஜூலை 30 அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் லோக்சபாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பில் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது அக்செப்டட் பார்க்குறோம். என்ன பில்லு சார் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேர்வு முறைகேடுகள் அது குறித்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இது முதல்ல லோக்சபாவில் எந்த நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 27 ஜூலை 27 ஜூலை. இது எப்போ சார் அப்படின்னு சொல்றது லோக்சபா அப்படிங்கிறது அக்செப்டட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 29th ஜூலை. இனி எப்போ வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணுறாங்களோ அப்போ ஆக்டா மாறிடும். இல்லை போகலாம் சரியா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுக்குமே, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அப்போ லோக்சபாவில் ஓகே பண்ணிட்டாங்க, லோக்சபாவில் ஓகே பண்ணியாச்சு. அப்போ லோக்சபாவோட ஸ்பீக்கர் யாரு? ஓம் பிர்லா. அவர் எந்த ஸ்டேட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? ராஜஸ்தான். கோட்டா. இந்த கோட்டா அப்படிங்கிறது நம்ம கெமிஸ்ட்ரியில் எங்க படிச்சிருக்கோம்? அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். லோக்சபா அப்படின்றதுல இப்போ எத்தனை சீட்ஸ் இருக்கு? 543. அந்த 2 சீட் அப்படிங்கிறது யாருக்காக முன்ன கொடுத்தாங்க? ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு கொடுத்தாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு இப்போ இருக்கா? இப்ப கிடையாது. ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு இப்ப கிடையாது. எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் படி கிடையாது? 104வது அமெண்ட்மெண்ட் படி கிடையாது. 104வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம்? 2020. ஸோ 2020 அப்படிங்கிறதுல 104வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு பிரசிடென்டால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 2 நபர்கள் அப்படிங்கிறவங்க இப்ப கிடையாது. அதனால 545 இருந்தது 543 ரெடியூஸ் ஆயிடுக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன மினிஸ்டரா இருந்தாங்க? ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தாங்க. இப்ப யார் இருக்கா? பிரகலாத் ஜோஷி. எந்த ஸ்டேட்ல இருந்து? கர்நாடகா அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து. ஸோ ராஜ்யசபாவோட தார்வாத். ராஜ்யசபாவோட எதிர்கட்சி தலைவர் யாரு? ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் கர்நாடகா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிபிஐயோட இயக்குனரா இருக்கா? பிரவீன் சூட். எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் அப்படிங்கறது டிஜிபி? கர்நாடகா அப்படிங்கிறது டிஜிபி. கர்நாடகாவோட இப்ப சிஎம் யாரு? சிவகுமார். சிவகுமார் அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, அவங்க அங்கே ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, கர்நாடகால இருந்து தான். மக்களவையில் புதன்கிழமை விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜிதேந்திர சிங் அப்படின்றவரு நமக்கு வந்து டூரிசம் இருக்காரா? நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் பிற தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிறது வந்து போராட்டம் நடத்தினாங்களா? அந்த சிஜேபி அப்படிங்கறதுனுடைய பவுண்டர் யாரு? அபிஜித் தீபே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எஸ். ஸோ இது வந்து முக்கியமானதா பாக்குறோம். இந்த பில்லுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு எழுதிங்க. தேர்வு முறைகேடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் டிஸ்கிரிபன்சி அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான இது கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, இந்த டிஸ்கிரிபன்சில இந்த முறைகேடுகள் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் டீல் ஆகுது, என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. யூபிஎஸ்சி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்தியன் பாலிட்டியில கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறதுல இது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல வரும். யூபிஎஸ்சி அப்படிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இட் இஸ் a டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது தான். இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறதா ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு எடுக்கக்கூடியது. ஸோ இப்போ யூபிஎஸ்சி, அதே போல எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அண்ட் ஆல்சோ என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ். அப்ப யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ். ஸோ இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் அப்படிங்கிறதுல முறைகேடுகள் அப்படிங்கிற டிஸ்கிரிபன்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 2024 அப்படிங்கிறதுல சட்டம் திருத்தம் அப்படிங்கிறதோட சிறப்பம்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுதி வச்சுங்க. யாராவது கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற லீக்கேஜ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 5 years அப்படிங்கிறது வந்து இம்ப்ரைசன்மெண்ட், அதாவது ஜெயிலில் அடைச்சிடுவாங்க. 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அப்படின்னு போடுங்க. பிரிசன் 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை அப்படிங்கிறதுல சிறை தண்டனை அப்படிங்கிறது. கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணா 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை, 50 லட்சம் வரை அப்படிங்கிறது பெனாலிட்டி அமௌண்ட். 50 லட்சம் வரை அப்படிங்கறத கொடுக்கலாம். வினாத்தாள் கசிவு அப்படிங்கறத பண்ணாங்க அப்படின்னு கேட்டா 5 to 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கறத அனுபவிக்கணும். இது சிறப்பம்சம் 1.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் வரை. 50 லட்சம் வரை அப்படிங்கிறது அபராதம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. 50 லட்சம் வரை அபராதம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 1. 2, இதுவே அது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா குரூப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குழு அப்படிங்கிற மாதிரி குரூப் ஆக்டிவிட்டிஸ் ஆர் குரூப் டிஸ்கிரிபன்சி, அதாவது குழுவாக சேர்ந்து இதை வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் 7 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கு. 7 to 10 years, 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை இம்ப்ரிசன்மெண்ட், அந்த சிறை தண்டனை அப்படிங்கிறது இருக்கும். 10 கோடி வரை அபராதம், 10 crores அப்படிங்கிறது வரைக்கும் அபராதம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 10 crores. 1 இண்டிவிஜுவல், அது 5 to 10 அப்படிங்கிறது 50 lakhs அப்படிங்கிறது அபராதம். சிறை தண்டனை வந்து 5 ல இருந்து 10 வருஷம். சரியா? சோ அதே போல குழுவாக திட்டமிட்டு அரங்கேற்றாங்கன்னா 7 to 10 வருஷம், 7 to 10 வருஷம் இருக்கும். குரோர்ஸ் எத்தனை குரோர்? 10 crores, 10 கோடி வரை இருக்கும். மூன்றாவது பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, விரைவு நீதிமன்றம், ராபிட் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராபிட் கோர்ட், விரைவு நீதிமன்றம். அப்படியே நம்ம கேஸ் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், அவர் வந்து சாகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றும் ஆகாது. அப்படி இல்லை, இது விரைவு நீதிமன்றம் அப்படிங்கிறது. இதுக்காகவே ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு விரைவு நீதிமன்றம் நியமிக்க போத் ரெண்டுலுமே மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி யூனியன் பிரதேசங்களையும் சரி, ரெண்டுலுமே மாநிலங்கள் வாரியாக அப்படிங்கிறது ஒரு ராபிட் கோர்ட். தேர்வு முறைகேடுகள் அப்படின்னு நடந்துச்சுனாவே அதை விசாரிக்கிறதுக்காக தனியா ஒரு விரைவு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது பண்றாங்க. சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் எப்போ வந்து இந்த கேஸ் ஃபைல் ஆகுதோ, 4வது அப்படிங்கிற முக்கியமான காரியம், கேஸ் ஃபைனல்ல இருந்து 3 monthsக்குள்ள அந்த கேஸை க்ளோஸ் பண்ணும். 3 மாதத்துக்குள் அப்படிங்கறது அந்த விசாரணை முடித்து விட வேண்டும். வித்தின் 3 months. தேர்வு முறைகேடுகள் மட்டும், அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ஒன்லி தேர்வு முறைகேடுகள். ஸோ ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் டிஎன்பிஎஸ்சிக்கும் வரணும். இது ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு. டிஎன்பிஎஸ்சிக்கு வரணும், டிஆர்பிக்கு வரணும், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வரணும், பிளஸ் நீட்டுக்கு வரணும், ஜேஇக்கு வரணும், எல்லாத்துக்குமே வரணும். தேர்வு முறைகேடுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரணும். சரியா? அப்ப சிறப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விரைவு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது 3 மாத காலத்துக்குள் விசாரணை நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக எழுதி வச்சுங்க. அதே போல சிறப்பு பணிக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் குரூப், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் குரூப் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கறத அமைக்கலாம். இதுக்காகவே தனியா ஒரு சிறப்பு பணிக்குழு அப்படிங்கறத அமைக்கலாம் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதே போல எழுதி வச்சுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதே போல சென்ட்ரல் ஏஜென்சிஸ், தேர்வு முகமைகள் இருக்குல்ல, ஏஜென்சிஸ் என்டிஏ மாதிரி, அந்த மாதிரியான முகமைகள் இந்த சிறப்பு பணிக்குழு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2 மாதங்களுக்குள்ள நிறைவு பண்ணணுமா. போலீஸ் என்கொயரி மற்ற காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 monthsல முடிச்சிடணும். 2 மாசத்துல முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு 1 monthக்குள்ள வந்துடணும். 3 மாசத்துக்குள்ள கோர்ட்டு தீர்ப்பளிச்சிடும். 3 மாசத்துக்குள்ள கோர்ட்டு தீர்ப்பளிச்சிடும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுங்க. இந்த வழக்குகள்ல வாதாடுறதுக்கே ஸ்பெஷல் அந்தமாக இருக்கக்கூடிய ப்ளீடர்ஸ் ஆர் அட்வொகேட்ஸ், ஸோ அவங்கள கொண்டு வராங்க. சில சிறப்பு வழக்குரைஞர்கள், சிறப்பு வழக்குரைஞர்கள் அப்படிங்கிறது இதற்காக பிரத்யேகமா, எப்படி வந்து ஒரு அட்டார்னி ஜெனரல் இருக்காரு, அட்வொகேட் ஜெனரல் இருக்காரு, சொலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, எப்படி வந்து ஒரு பப்ளிக் லீடர் இருக்கிறாரு, சரியா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கிறாங்க. அது போல இந்த தேர்வு முறைகேடுகளை விசாரிக்கிறதுக்குன்னே, அது வாதாடுறதுக்குன்னே சிறப்பு வழக்குரைஞர்கள் அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பில் ஆமா அதமாக இருக்கிறது. அதே போல 3 மாதங்கள் அப்படிங்கிறதுக்குள் தீர்வு காண வழிமுறை வகுத்தல். அதே போல அப்பீல் அப்படிங்கிறது உண்டு, அப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு அப்படிங்கறது செய்யலாம், மேல்முறையீடு அப்படிங்கறது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இது முக்கியமானதுங்க. இந்த தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா அப்படிங்கிறது மக்களவையில எந்த தேதியில நிறைவேறி இருக்காங்க? 29. எப்ப தாக்கல் செய்தாங்க? 27 ஜூலை. இனி யாரோட சைனுக்கு போகணும்? பிரசிடென்டோட சைனுக்கு போகணும். அப்படி பிரசிடென்டோட சைனுக்கு போய் பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டாருன்னா, அப்ப 3 டேட் ஞாபகம் வச்சுக்கணும். தேர்வு முறைகேடுகள் அப்படிங்கிறதுக்கு லோக்சபால எந்த தேதியில அறிமுகப்படுத்தினாங்க பில்லு, அதுக்கப்புறம் எந்த தேதியில ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது 2, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் எப்போது கையெழுத்திட்டாங்க அப்படிங்கிறது. இதே மாதிரி ராஜ்யசபாலையும்
ராஜ்யசபா அப்படிங்கறது வந்துடும். ஏன்னா யூபிஎஸ்சி முழுமைக்கும் யார் தான் பொறுப்பு? ராஜ்யசபா தான் பொறுப்பு. யார் தான் பொறுப்பு? ராஜ்யசபா. இன்னைக்கு கிளாஸ்ல இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற கிளாஸ்ல கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறது நடத்துவோம். அதுல இதை பத்தி டீடைல் படிப்போம். யூபிஎஸ்சி பத்தி டீடைல் படிப்போம். எஸ், ஆமா, கான்ஸ்டிடியூஷனல் பில் இருக்கு. டிஸ்டிங்விஷன் இருக்கு. எழுதிக்கலாம். எழுதுங்க. இப்போ என்ன சார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு மேலும் 2 வெள்ளிங்க. காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். அதுல ஸோ 1 மோர் அப்படிங்கிற 2 சில்வர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2 சில்வர். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முதல்ல இது 1930 அப்படிங்கிறது கனடா நடந்துச்சா? 1930 அப்படிங்கிறது கனடா நடந்துச்சு. கனடா நடத்திய போது இதுக்கு பேர் என்ன? பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ். எப்போ பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ன்றத தூக்குனாங்க? 1974ல. சரி, எப்போ வந்து இதுக்கு காமன்வெல்த் கேம்ஸ் வச்சாங்க? 1978ல. ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காமன்வெல்த் நேஷன்ஸ் அப்படின்னா எத்தனை நாடுகள் இருக்கு? 56. 56 நாடுகள் இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ எந்த ஊர் நடத்துறாங்க? கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ அப்படிங்கிற நகர்ல நடத்துறாங்க. சரியா? சரி, எத்தனை நாடுகள் பங்கேற்கிறாங்க? 74 நாடுகள். எத்தனை நாடு? 74 நாடுகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 74 நாடுகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ லாஸ்டா நடத்தினது யாரு? காமன்வெல்த் கேம்ஸ் லாஸ்ட் நடத்தினது ஆஸ்திரேலியாவா? ஆஸ்திரேலியா நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பினான்சியல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க நடத்துறாங்க. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோல நடைபெறுகிறது. 22 யார் நடத்தினா? 23 தான் இப்ப நடத்துறாங்க. 23 அப்படின்றது 22 யார் நடத்தினா அது தெரியணும்ல. சரி, இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு 22 யார் நடத்தினான்னு தெரியாம போச்சுன்னா போச்சே. டெய்லி படிச்சிருக்கீங்க கிளாஸ்கோ பிளஸ் வந்து காமன்வெல்த் கேம்ஸ். சரி, யாரு முதல் பதக்கத்தை பெற்று தந்தது இந்தியாவுக்கு? ஜாந்து குமார் அப்படிங்கிறவர் வாங்கி கொடுத்தாரு. பேரா அப்படிங்கிறது பவர் லிப்டிங்ல. அப்படிங்கிறது இங்கிலாந்துல நடந்திருக்கு. கிளாஸ்கோ அப்படிங்கிறது இப்போ 22 வந்து இங்கிலாந்துல நடந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையா 4 years once அப்படிங்கிறது. 3 முறை கேட்ரிக் தங்க பதக்கம் வாங்கி தந்தவங்க யாரு? மீராபாய் சானு. எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? வெயிட் லிப்டிங் அப்படிங்கிறது. எத்தனை கிலோ எடைப்பிரிவுல? 45 அப்படிங்கிற 48 கிலோ எடைப்பிரிவு அப்படிங்கிறது. எத்தனை கிலோ தூக்குனாங்க? 190 அப்படிங்கிறது. 190. தமிழகத்துக்கு முதல் பதக்கத்தை வாங்கி தந்தவர் யாரு? ராஜா முத்துப்பாண்டின்றது எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? வெயிட் லிப்டிங் தான். என்னங்க? வெயிட் லிப்டிங். எத்தனை கிலோ எடைப்பிரிவு? 65 கிலோ எடைப்பிரிவு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ முக்கியமானது, இந்தியாவுக்கு மேலும் 2 வெள்ளி பதக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமன்வெல்த் போட்டியில. குல்வீர் சிங் எழுதிங்க. குல்வீர் சிங் அப்படிங்கிறவர், இவர் வந்து பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ்ங்க. அத்லெட்டிக்ஸ்ல ரன்னர் அப்படிங்கிறது. அதே போல ஹர்ஜிந்தர் கவுர் அப்படிங்கிறவங்க, இவங்களும் வெயிட் லிப்டிங். ஹர்ஜிந்தர் கவுர் இவங்களும் வெயிட் லிப்டிங். ஸோ 2 பேர் நேத்திக்கு வெள்ளி பதக்கம் அப்படிங்கறது வாங்கியிருக்காங்க. அதை பத்தி டீடைலான விஷயங்கள் பேசுவோம். ஸோ ஆஸ்திரேலியா தான் நம்பர் 1ல இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆஸ்திரேலியா நம்பர் 1ல இருக்கு. நேற்றைய தினப்படி நம்ம 8வது இடத்துல இருந்தோம் அப்படி சொல்லி பார்த்தோம். 8க்குள்ள வரதெல்லாம் பெரிய விஷயம் இந்தியா. சரியா? இந்த மாதிரி விஷயத்துல வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தமிழகத்துக்கு காவிரி நீர் கர்நாடகா மேல்முறையீடு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகத்துக்கும் தமிழகத்திற்கும் எந்த அணை பிரச்சனை இருந்துட்டு இருக்கு? மேகதாது அணை பிரச்சனை இருக்கு. ஸோ மேகதாது அணை அப்படிங்கிறது எந்த ஆற்றின் குறுக்கே? காவிரி நதிநீர் ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1990 அப்படிங்கிறது. HDI முத எந்த வருஷம் கணக்கிட்டாங்க? 1990. முதல்ல கணக்கிட்டவர் யாரு? மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவர் தான் அதை கால்குலேட் பண்ணாரு அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்தியாவுக்கு யாரு? மெஹபூப் உல் ஹக் எந்த ஊரு? பாகிஸ்தான் அப்படிங்கிற. டாஸ்மாகோட கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன்.
ஸோ கரூர் சம்பவம் அரசு பணி ரத்தா, அரசு பணி அப்படிங்கிறத ரத்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? சமூக நீதி மாநில உரிமை கொள்கையில் கருணாநிதி ஜெயலலிதா வழியை பின்பற்றுவோம் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. சமூக நீதி அப்படிங்கிற சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல அதே மாதிரி ஸ்டேட்டோட ரைட்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த திமுக அதிமுக என்ன பின்பற்றினாங்களோ அதே இதை நாங்கள் பின்பற்றுவோம். ஸோ மத்திய அரசுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம், அந்த நாசிசம் பாசிசம் மாதிரி இருக்க மாட்டோம். ஸோ முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் என்ன மாதிரி பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரவேற்கத்தக்கது. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அரசு நிகழ்வு தமிழ்தாய் வாழ்த்துடன் தான் தொடங்கும். அமைச்சர் ராஜ்மோகன் என்ன துறைக்கான அமைச்சர்? ஸோ முக்கியமான போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். சினிமா இருக்கு, பிராட்காஸ்டிங் இருக்கு, ஆர்கியாலஜி இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட துறையில் வச்சிருக்காரு தன்வசமா. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படிங்கிறது ஏற்படுத்தினாங்க? 2014 2014 அப்படிங்கிறது தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது முதல்ல பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுல பயன்படுத்தினாங்க. சரி, நோட்டா அப்படிங்கிறது எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க? 2014. நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா உணவகம் அப்படிங்கிறதுல நஷ்டம். துணை மேயர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆணையர். அரசு பேருந்துகளில் சரக்குகளை எடுத்து செல்லும் வசதி விரிவாக்கம். அரசு பேருந்துகளில் சரக்குகள் அப்படிங்கறத எடுத்துட்டு போறாங்களா? ஸோ பாமக தலைவராக அன்புமணி மீண்டும் தேர்வு. பாமக அப்படிங்கிறதுல அன்புமணி மீண்டும் தேர்வு. சும்மா ஜென்ரல் ஒரு நம்ம சுற்றி என்ன நடக்குது, ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு படிக்கிறீங்களா? படிச்சிருப்பீங்க. அதில் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வேற என்ன சார் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல கூடுதல்? டாஸ்மாக் முறைகேடு, செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மது ஒழிப்பே மாநில வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சிபிகுமரன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. சரியா? கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஏரிகள் பராமரிப்புக்கு முன்னுரிமை. ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எது? காஞ்சிபுரம். பேசுங்க, காஞ்சிபுரம். ஏரிகள் மாவட்டம் எதுக்கு? காஞ்சிபுரம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஏரிகள் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நன்னீர் ஏரி எது பெருசு? இந்தியாவில் நன்னீர் ஏரி பெருசு அப்படின்னா உலார் அப்படிங்கிற உலார் காஷ்மீர்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சால்ட்ல சாம்பார் ஏரிங்கிறது ராஜஸ்தான்ல. ஏன்னா சால்ட்டோட சம்பந்தப்பட்டது சாம்பார் ஏரி அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. உலார் ஏரி அப்படிங்கிறது வந்து காஷ்மீர்ல இருக்கு. நன்னீர் ஏரி, குட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய, சரியா, பியூர் வாட்டர். சரி, இந்தியாவில் எங்க இருக்கு பியூர் வாட்டர்? சாரி, வேர்ல்டுல வீராணமா? வேர்ல்டுல வீராணமா? யார் அது? அபிநயவா? லேக் சுப்பீரியர் இட் இஸ் இன் கனடா. லேக் சுப்பீரியர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, அப்ப சால்ட் டெட் சீன்னு சொல்லுவாங்க. சாக்கடல், டெட் சி அப்படிங்கிற சாக்கடல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்ற 78 பேருக்கு பணியாணை முதலமைச்சர் வழங்கினார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஞாபகம் வச்சுங்க, அடுத்த குரூப் 1 இதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாக்குற இந்த போர்ட்ரைட் அப்படிங்கறத நீங்க உங்களை பொருத்தி பார்க்கணும். ஸோ நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் அவங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி விஷயத்த நம்ம கொடுக்க போறாங்க. பக்கத்துல தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி இருக்காரு பாருங்க. தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ சாய்குமார் ஐஏஎஸ் அவங்க இருக்கிறாங்க. ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் அப்படிங்கிறவங்க, சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை துறை அமைச்சர் ராஜீவ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னா நம்ம திருவாடனக்காரு, அப்படித்தானே? சுற்றுச்சூழல் ராஜீவ் அப்படிங்கிறவர் நம்ம திருவாடனக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி DK பிரபு அவர்கள் நம்ம சிவகங்கையா, காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அப்படி சொல்லி பாக்குறோம். சரியா? அதே மாதிரி பர்வேஷ் அப்படிங்கிறவர் அறந்தாங்க பாருங்க, நியர்பை பக்கத்துல மேலூர் அப்படிங்கிறதுல ஒரு மினிஸ்டர் பக்கத்துல ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 கிலோமீட்டர் ஆக்சஸ்ல 30 கிலோமீட்டர் ஆக்சஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா 4 மினிஸ்டர் அப்படிங்கிறது இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் பக்கத்துல. சோ இந்த குரூப் 1 அப்படிங்கறதுல நம்ம அடிச்சு நிச்சயமா நம்ம வாங்கணும், இந்த மாதிரி ரிசல்ட் நம்ம பெறணும், அவங்க முன்னாடி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். ஒரு குரூப் 1 போஸ்ட் அப்படிங்கிறது டுடே இஸ் த லாஸ்ட் டேட் நினைக்கிறேன் அப்ளை பண்றதுக்கு. நேத்தோட முடிச்சு 29ன்றது லாஸ்ட் டேட். 29ங்கிறது லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது குரூப் 1க்கு முடிஞ்சு. குறைஞ்சபட்சம் இன்னொரு 20-25 போஸ்டாவது கூடும், ஒரு 50 கிட்டையாவது வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ குரூப் 1 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் துணைவேந்தர்கள் நியமனம், வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட். இந்த வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் பை அப்படின்னு சொல்லப்படுது கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். வைஸ் சான்சலர்ஸ் அப்படிங்கிறது கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். எஸ், வைஸ் சான்சலர் அப்படின்னு சொன்னாவே கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு பல்கலைக்கழகம்னா எத்தனை வேந்தர்கள் இருப்பாங்கன்னு சொன்னேன்? 20 வேந்தர்கள் இருப்பாங்க. சான்சலர், ப்ரோ சான்சலர், வைஸ் சான்சலர்.
சான்சலர் இருப்பாங்க, ப்ரோ சான்சலர் இருப்பாங்க, வைஸ் சான்சலர் இருப்பாங்க. சான்சலர், ப்ரோ சான்சலர், வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்க. சான்சலர் இருப்பாங்க, ப்ரோ சான்சலர் இருப்பாங்க, வைஸ் சான்சலர் இருப்பாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் அப்படிங்கிறது இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப துணைவேந்தர்கள் நியமனம், தேடுதல் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலிலிருந்து ஒருவரை தேர்வு செய்ய தமிழக அரசு வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொளத்தூர் அப்படிங்கிற தொகுதி அப்படிங்கிறது யார் நின்ன தொகுதி? ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். அதுல 14 வாக்குச்சாவடிகளில் 14 வாக்குகளை சரிபார்க்கும் பணி தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக பட்ஜெட் அப்படிங்கிறது என்னைக்கு தாக்கல் செய்யப்படுது? ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட் 4 நினைக்கிறேன். ஆகஸ்ட் 4 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பட்ஜெட் அப்படிங்கிறது. சோ தமிழகத்தினுடைய பட்ஜெட்டோட ஆர்டிகல் என்ன? 202 202. தமிழகத்தினுடைய பட்ஜெட், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டோட பட்ஜெட், ஒவ்வொரு ஸ்டேட்டோட பட்ஜெட் அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகல் 202. அப்ப இந்தியாவோட பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் அப்படின்னாவே 112 ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஏஎஃப்எஸ், ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமானது. வந்தே மாதரம் அவமதிப்பு குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவை நிறைவேற்றம். பாருங்க, இதுவும் ஜூலை 29. வந்தே மாதரம் அப்படிங்கிறது ராஜ்யசபால என்னைக்கு நிறைவேற்றினாங்க? அவமதிச்சா தண்டனை, சிறை தண்டனை அப்படிங்கிறது 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது சிறை தண்டனை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை ராஜ்யசபா அப்படிங்கிறது ஏத்துக்குச்சு, அதுல நிறைவேற்றம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். 3 ஆண்டுகள் வரை சிறை. அப்ப 2 முக்கியமானது. ஒன்னு, தேர்வு முறைகேடுகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு மசோதா, ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 2வது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தே மாதரம். வந்தே மாதரம் எப்போது இயற்றப்படுது? 1875 நவம்பர் 7. 1875 நவம்பர் 7. அப்ப எந்த தினம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24 1950. 1950 ஜனவரி 24 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வந்தே மாதரம் அப்படிங்கிறது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு? ஆனந்த மடம் அப்படிங்கிறது பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களின் குரல்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. நாடாளுமன்ற குழு பதவிக்காலம் நீட்டிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தவர் யாரு? ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். கோர்மூஸ் நீரிணை அப்படிங்கறத பாக்குறோம். கோர்மூஸ் நீரிணை எந்த 2 நாடுகளுக்கு இடையில? ஓமன் அண்ட் ஈரான். ஓமன் அண்ட் ஈரான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சரியா? சோ வேற என்ன சார் இன்னைக்கு வெளியே வச்சுங்க. 10,000 மீட்டரில் பதக்கம் என்ற முதல் இந்தியர். 10,000 மீட்டர் அப்படிங்கிற ஓட்டப்பந்தயம், ரன்னிங் அப்படிங்கிற அத்லட்ஸ் அப்படிங்கறதுல குல்வீர் சிங் அப்படிங்கிறது முதல் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காருங்க. 10,000 மீட்டர் அப்படிங்கிறதுல பதக்கம் என்ற முதல் இந்தியர் குல்வீர் சிங் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ தடகளத்துல இது 2வது வெள்ளி. தடகளம் அப்படிங்கிற 2வது வெள்ளி. ஏற்கனவே தடகளம் அத்லட்ஸ்ல யார் வாங்கினா? ஒருத்தர் ஹை ஜம்ப்ல வாங்கினார்ல, பேரு சர்வேஷ். சர்வேஷ் அப்படிங்கிறது. அப்ப 2வது வெள்ளி அப்படிங்கிறது தடகளத்துல அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிற 2வது வெள்ளி. 22வது காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடைபெற்றது? இங்கிலாந்து. நல்லா பேசுங்க. இங்கிலாந்துல நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது. இப்ப எங்க நடக்குது? கிளாஸ்கோ அப்படிங்கிறது. அதே மாதிரி வேர்ல்டு, அந்த மாதிரி ஜூனியர் ஸ்குவாஷ் எங்க நடந்துச்சு? கனடால ஒன்டாரியோ. கனடால ஒன்டாரியோ. ஒன்டாரியோ. யாரு சாம்பியன்? அனாகத் சிங். அனாகத் சிங். பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட பரிச்சயம் ஆயிடணும். சரியா? சோ டெய்லி பாத்தீங்கன்னா 10 ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா? மனச்சாட்சி உள்ளவங்க மட்டும் கை வைத்துங்க. எஸ், நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் எப்பவுமே ஒன்று சொல்லிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணாம இருக்கவே மாட்டேன், ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களை ரிசல்ட் ஃபாலோ பண்ணும். அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஃபாலோ, ஸோ வாட் இஸ் சரியா, வாட் இஸ் இன்சிஸ்டட் பை த டீச்சர் ஆர் த ஃபெசிலிட்டேட்டர் ஆர் த வெல்விஷர், இஃப் யூ ஃபாலோ continuously, definitely the result will follow you. Otherwise, pessimist நான் பேச விரும்பல. சரி, otherwise எப்பவுமே அதான் சொல்றது, ஒரு விஷயத்தை தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி. நானும் சொல்லிட்டே இருக்கேன். டெய்லி ஒரு 10 ஆர்டிகல்ஸ் படிங்க. இன்னைக்கு சொல்றேன், டெய்லி ஒரு 10 திட்டங்கள் படிங்க. திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள், எக்கனாமிக்ஸ்ல திட்டங்கள், இப்ப ரீசெண்டா வந்தக்கூடிய திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், மக்கள் வேலைவாய்ப்பு திட்டங்கள், மகளிருக்கான திட்டங்கள், இப்படி திட்டங்கள் ஒரு 10. இதுதான் வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமையை செய்தால் வெற்றி. குருபோன் அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேட்
ஒரு பெண் வாங்குறாங்க, அழகா சாரி கட்டி முதலமைச்சர் கையால அந்த குரூப் ஒன் அதிகாரியா ஒரு டெப்டி கலெக்டரா வாங்குறாங்க. அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபாலோ பண்ணா மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான், கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணா மட்டும்தான் சாத்தியமாகும். இல்லைன்னா நம்ம பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். மூவ் பண்ண எத்தனை முறை நான் படிச்சுட்டே இருக்கேன். விமர்சனம் வந்துட்டே இருக்கும். போராடு. இன்னைக்கு நான் தீம் எடுத்ததே போராடு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். என்னமோ அதானே, எத்தனை பேர் மனச்சா செடி பிள்ளை பார்த்தீங்க? பார்த்தவங்க ரெண்டு பேர் தானா? அதுவுமே பண்ண மாட்டீங்களா? நான் உங்களுக்கு டெலிகிராம்ல, இன்ஸ்டாகிராம்ல, நம்முடைய வாட்ஸ்அப்ல எல்லாருக்குமே அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். போராடு அப்படிங்கிற ஒரு தீம்ல. அப்படிதானே? அதுவுமே பார்க்க மாட்டீங்களா? அப்ப எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? ஒரு 10 ஆர்டிகல் படிங்கன்னு சொல்றோம், டெய்லி பரிச்சை வாங்கன்னு சொல்றோம், காலையில மெனக்கெட்டு 9:15 வர வச்சுட்டு 9:45 அதுக்காகவே லேட் பண்றேன். என்னோட முக்கியமான டைமை வேஸ்ட் பண்றேன். இது நான் தள்ளி போடுறேன். சரி, காலையில மாலா பேசியிருக்காங்க. மாலாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ருத்ராடல ஏதோ பேசியிருச்சாரு. அபிநயா பேசியிருக்காங்க. 2 விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா எக்கனாமிக்ஸை ஃபுல்லா டீல் பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. மறுபடியும் மேம் ஈவினிங் நடத்தினதெல்லாம் கேட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்புறம் இவ்வளவு விஷயம் நேற்றுக்கு நடத்தி மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி அந்த மாதிரி சொல்லிட்டேன். இன்னைக்கு விடியக்கால 5 மணிக்கு டெஸ்ட் வச்சாங்களா? விடியக்கால 5 மணிக்கே எழுந்து டெஸ்ட் அடிச்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க. 5 மணிக்கு கரெக்டா எழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி. பாத்தீங்களா, நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஆனா ரிசல்ட் மட்டும் வரணும். ப்ளீஸ், எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஒரு வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒன்று அனுப்புனா பார்க்க மாட்டீங்க. ஒரு டெய்லி ஒரு 10 ஆர்டிகல்ஸ் படிங்கன்னா படிக்க மாட்டீங்க. 5 மணிக்கு டெஸ்ட் எழுந்து படிங்கன்னு சொன்னா படிக்க மாட்டீங்க. விடியக்கால 5 மணிக்கு எந்திரிக்கணும், இரவு 11 மணி வரைக்கும் உழைக்கணும்னு சொல்லியிருக்கேன். உழைச்சாதான் ரிசல்ட் வரும். நோ பெயின் நோ கெயின். நோ பெயின் நோ கெயின். அவன் உசுரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். பல லட்சங்கள் செலவு பண்ணி படிச்சுட்டு இருக்கான். சென்னையில ஒரே ஒரு சென்னைன்ற ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டியில மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆஸ்பிரன்ஸ் இருக்கான். பர்டிகுலரா அந்த அண்ணா நகர் என்ற ஒரு ஏரியால மட்டும் பல்லாயிரக்கணக்கான இருக்கான். போய் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்ல உட்காந்துக்கிட்டு, ஒரு இண்டிவிஜுவல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டடி சர்க்கிள் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணுமே பாக்குறது இல்லை. ஒரு வாட்ஸ்அப்ல ஒண்ணு அனுப்புனா நான் மோட்டிவேஷன் தானே கேட்கிறேன், ஒரு மோட்டிவேஷன் டாக். அது எவ்வளவு மெனக்கடும் தெரியுமா? அதுல ஒரு மியூசிக் வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு நேரம் மெனக்கடும் தெரியுமா? ஒரு மியூசிக் வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு நேரம் மெனக்கடுவேன். அதுல ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டியூஸ்மெண்டா இருக்கணும், ஏதாவது ஒரு பாசிட்டிவா இருக்கணும். அந்த வேர்ட்ஸை கூட, அந்த வேர்ட்ஸை எடுக்கிறது வைக்கிறது அப்படின்னு பாக்குறது, ஏதாவது ஒரு விஷயம் இன்டியூஸ்மெண்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் மெனக்கடுறாங்க தெரியுமா? ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் மெனக்கடணும். அது பைலிங் கூட இருக்கணும், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங் கூட இருக்கணும், வித்தவுட் மிஸ்டேக்ல இருக்கணும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுக்கணும், டெக்ஸ்ட் புக்குல இருந்து எடுக்கணும், ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கே எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமா தான் ஆகுது. ஏன்னா அது கூற்று காரணம் எடுக்கணும், அசெஷன் ரீசன்ற மாதிரி, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் எடுக்கணும், பொறுத்துக்களை வச்சு கொஸ்டின் எடுக்கணும். வாட் இஸ் வாட்னு வச்சு டைரக்டா இருக்கா, சும்மா இருக்கா? வாட் இஸ் வாட்டா இருக்க கொஸ்டின் பேப்பர்ல? HDI உருவாக்கியவர் யார்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கொஸ்டின். அப்ப ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கடுறாங்க. நல்ல ஆள் இல்லைங்க, அதான் சொல்றது. ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை கொடுங்க, நான் சுதந்திரத்தை வாங்கி தரேன்னு சும்மாவா சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை? ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன் சும்மாவா? ஏன்னா ஒரு பையனே ஆக்கப்பூர்வமா இருந்திருக்க மாட்டான். சாரசாரியா போறாங்க, சாரசாரியா அதிகமா போறாங்க. ஆனா உங்களுக்கு இவ்வளவு மெனக்கடுறோம், அட்மோஸ்ட் கேர் கொடுக்குறோம். இந்த சேர் ஃபுல்லா காலியா கிடக்கு, இஷ்டத்துக்கு வர்றது இஷ்டத்துக்கு போறது. ஒரு 9:30 கிளாஸ்னா 9:30 கிளாஸுக்குள்ள வர முடியல. அப்புறம் எப்படி நீங்க போய் கவர்மெண்ட் ஜாப்ல போய் என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்களா கல்லூரியில படிச்சீங்க? கல்லூரியில கரெக்டா நீங்க இப்படிதான் இஷ்டத்துக்கு போவீங்களா? HOD வந்து அப்படியே கதவை திறந்து விட்டுட்டு நீங்க ஆடி போய் உட்காருவீங்கன்னா 9:30 கிளாஸ் வர முடியல, 5 மணிக்கு டெஸ்ட் அடிக்க முடியல, ஒரு டெய்லி 10 ஆர்டிகல்ஸ் படிக்கணும்னு சொன்னா படிக்க முடியல, ஒரு கோட்டை அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்றது ஒரு 4 வார்த்தை இருக்குங்க அதிகபட்சம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இன்னைக்கு என்ன அந்த கோர்ட்ல இருந்த வார்த்தை? பார்த்தவங்க யாரோ 3 பேர் 4 பேர் கை உயர்த்துனீங்களே. சார் நான் சொல்றேன் சார். சொல்லுமா மாலா, சொல்லுப்பா. போராடு, இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடு. இது போராடுறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த வார்த்தை சொந்தம். இவன் எப்படி இதை செய்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுற வரைக்கும் நீ போராடிக்கிட்டே இருன்னு. நீங்க போராடுறதே இல்லையே. உங்களை கேள்வி பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கிண்டல் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. பாரு, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தெரியுது, எப்ப பார்த்தாலும் புக்கை தூக்கிட்டே தெரியுது, எப்ப பார்த்தாலும் படிச்சா ஜெயிச்சிடலாங்க, படிச்சா ஜெயிச்சிடலாம். ஏற்கனவே நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு, நிறைய டெஸ்டிமோனிஸ். இப்ப நான் அதை பேசுறேன் அப்படின்னு சொன்னா இதை உங்களை
வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா உங்களை குறை சொல்றதுக்காக, உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக, உங்களை ஹர்ட் பண்றதுக்காக இது பேசல. மைசெல்ஃப், என்னோட ஏஜ் வந்து இப்போ 44. இந்த ஏஜ்லயும் நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்றேன். ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது எந்திரிக்கிறேன். சரி, அவ்வளோ டயர்டு இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்மெண்ட் அங்கே போய் எடுக்கணும், கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், போஸ்டர்ஸ் ஃபுல்லாக நான் தான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு டெஸ்ட் மார்க் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எஸ்எஸ்சியில் பார்த்துட்டு இருக்கேன். காலையில் 2 பேர் மட்டும் தான் ரிசல்ட். இது பையங்க, அதுவும் தினேஷ்ன்ற பையனும் தம்பி ராஜ்குமார், 2 பேர் தான். மற்ற பிள்ளை அவங்களெல்லாம் காணும். ஸ்ரீ எல்லாம் மார்க் அனுப்பலை. நான் 8:30 வரைக்கும் பார்த்தேன் இந்த குரூப்பில். அதான் சொல்கிறேன், 8:30 வரைக்கும் பார்த்தேன் நான். உங்களுக்கு மெனக்கெட்டு அதுக்கு ஒரு போஸ்ட்லாம் ரெடி பண்ணி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட்னு போட்டு. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதுக்கு ஒரு தனியாக ஒரு போஸ்ட் அனுப்பி அதுக்குன்னு தனியாக கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டாஃப் கொடுத்து, சரியா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணி அதை அனுப்பினா இன்ன வரைக்கும் வரலங்க. இன்ன வரைக்கும் வரல. ஒன்லி அந்த பசங்க தினேஷ்குமார் அண்ட் ராஜ்குமார் எழுதலை, யாழினி எழுதலை. அப்புறம் நம்ம மேல மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு என்னாச்சு, கைவெளியில் என்னாச்சு? ஏன் அந்த ஒரு கொட்டேஷன் பார்க்கறதுல என்ன? இல்லை ஆண்ட்ராய்டு மொபைலே கையில் இல்லையா? இல்லை பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு முறை பாருங்கம்மா. ஏதாவது முக்கியமானது அனுப்பியிருப்பாங்க. இஸ்ரோ அப்படிங்கிறதுல நான் உங்ககிட்ட நேற்றுக்கு கிளாஸ்லேயே பேசிட்டேன், அப்படித்தானே? மறுபடியும் அதை ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேனா? வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேனா இல்லையா? ஏன்னா நீங்க கம்பல்சரி அதை வந்து லேட் பண்ணுவீங்க, அனுப்ப மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க, எதுவும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 27 ஓப்பன்ல இருக்குன்றாங்க. ஆகஸ்ட் 16 அப்படிங்கிறது லாஸ்ட் டேட்னு சொல்றாங்க. அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வெறுமனே டிஎன்பிசி எல்லாம் அப்படி பண்ண முடியாது. எது முதல்ல கிளிக் ஆகுதோ அதுல போய் உட்காந்துக்குங்க ஃபர்ஸ்ட். முதல்ல எது கிளிக் ஆகுதோ அதுல போய் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கணும். அட்லீஸ்ட் என்ன ஜாபா இருந்தாலும் சரி. எல்லாருடைய பார்வையில் இல்லாத எக்ஸாம்ஸ், ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்படியே தெரியவே தெரியாது யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கால் ஃபார் வந்துச்சா அப்படின்னு. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அழகா போய் உட்காந்துக்கலாம். நமக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் ஜாப். அது 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, 12th குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, டிகிரியில் இருந்தாலும் சரி, எது முதல்ல கிடைக்குதோ அதில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் அவர் எய்ம் என்னவோ அதில் போய் உட்காரணும். இல்லைடா ஐஏஎஸ் தான், ஐஏஎஸ்க்கு ஒரு புள்ளி கூட வச்சிருக்க மாட்டாரு. அது யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுறது கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டார். ஆனால் ஐஏஎஸ் தான் படிப்பேன்னு நிற்பாரு. ஐஏஎஸ் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அவரோட எய்மை வந்து நான் குறை சொல்லலை. ஆனால் முயற்சி பண்ணணும்ல, கொஞ்சமாவது நடக்கணும்ல, தூரம் பண்ணணும்ல. யூபிஎஸ்சினா என்ன, ப்ரிலிம்னா என்ன, மெயின்னா என்ன, இன்டர்வியூனா என்ன, மொத்தம் எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க, ப்ரிலிம்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, எங்கேருந்து கேட்குறாங்க, என்சிஆர்டியில் எந்தெந்த இதெல்லாம் படிக்கணும், எப்படி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று மெனக்கட்டா தானே. இப்போ நான் உங்களை திட்டிட்டு இருக்கடா, திட்டிட்டு தான் இருக்கேன். இல்லை சார்ன்றீங்க, நான் நல்ல விதமாக தான் திட்டுறேன். மெனக்கெடுங்கன்றேன், மெனக்கெடுங்க. இல்லை நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்களாப்பா, நிஜமாவே பயங்கர கஷ்டமா இருக்கப்பா. 2 நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். உங்கள் மேம்லாம் பாருங்க, சீஸ் அ ரோல் மாடல், சீஸ் அ ரோல் மாடல். காலையில் 4:30க்குலாம் எந்திரிச்சு, சரியா, 4:30லேருந்து 5:30 வரைக்கும் வாக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவ்வளோ துணிகளை துவைச்சி, அவ்வளோ சாப்பாடு எனக்கு தனியாக, எங்கள் வீட்டுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு தனியாக எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு, அப்புறம் எவ்வளோ வேலைகள். அதுக்கிடையில் கொஸ்டின் பேப்பரை உருவாக்கி பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. இப்போ பைசல் அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லக்கூடியது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன மாதிரி உழைக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்கள் எங்கேயோ போய் பார்க்க வேண்டாம், எங்கேயோ போய் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு சொல்றது என்னது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பாடம் எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டீச் பண்ணுறாங்கன்னு பாருங்க, எவ்வளோ மெனக்கட்டுறாங்க, எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. எவ்வளோ பேர் உருவாக்கி இருக்கிறோன்னு பாருங்க, உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு பாருங்க உட்காந்துட்டு. எவ்வளோ பேர் சரியான நேரத்துக்கு வர்றாங்கன்னு பாருங்க, வாயை திறந்து சொல்றாங்கன்னு பாருங்க. இதுக்குள்ளதான் ரிசல்ட் வந்திருக்கு. அந்த போஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்க அப்புறம் இது இந்த மாதிரி போராடி போராடி தான் வந்திருக்கு ரிசல்ட். மற்ற அகாடமி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கானர் பல அவ்வளோ மாதிரி படிச்சுட்டு அவன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், அகாடமி பேர் வாங்கிட்டு போவோம். இங்கே நம்ம மெனக்கட்டுட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு ஆர்டிகல் படிங்க, அவ்வளோ மெனக்கட்டுட்டு வச்சுக்கிட்டு டெஸ்ட் வைஸாக படிக்கிற வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் இதை எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எத்தனை சாரி கேட்டிருக்கீங்க. சுயமுயற்சியை கத்தரித்து கொண்டவர்கள் தான் சூழ்நிலையை குற்றம் சொல்வார்கள். பருத்தி விளைவது என்பது சூழ்நிலை, அதை ஆடையாக நெய்வது என்பது சுயமுயற்சி. சுயமுயற்சி இருக்கிறவன்ட்ட சூழ்நிலையெல்லாம் அடிபட்டு போயிடும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது. தடகளத்துல 2வது வெள்ளி அப்படிங்கிறது யார் அடிச்சிருக்கா? குல்வீர் சிங். குல்வீர் சிங் அப்படிங்கிறது முதல் முறையா எத்தனாயிரம் மீட்டர்ல? 10,000 மீட்டர். எந்த கேம்ல? எந்த கேம் அப்படின்னு சொன்னா இங்க காமன்வெல்த் கேம்ல. எந்த ஈவெண்ட்ல? அத்லெட்டிக்ஸ்ல. அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரன்னிங்ல அடிச்சிருக்காங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. கடைசி நாள் அப்படிங்கறத பார்ப்போம். பளுதூக்குதலில் 7வது பதக்கம் பாருங்க. 7 பதக்கம் இது வரைக்கும் வாங்கிருக்குங்க. வெயிட் லிஃப்டிங்ல மட்டும் 7 பதக்கம். தயவு செய்து உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா நீங்க ஃபீலே பண்ணக்கூடாது. ஏன்னா முயற்சி பண்ணவங்க, சரியா உழைச்சவங்க தான் ஃபீல் பண்ணணும்.
கரெக்டாக சார் சொன்ன மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சேன். 5 மணிக்கு டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம்ல, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 5 மணிக்கு குவிஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல. 5 மணிக்கு குவிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். 4 மணி வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லி நாங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்ககிட்ட வாங்கின அமௌண்ட்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் வித்தவுட் யுவர் கோஆபரேஷன் வி கான்ட் டூ எனிதிங். வி கான்ட் டூ எனிதிங். ஸ்ரீகாவை இப்போ ஒரு சார் வந்து சேர்த்து விட்டுருக்காரு அந்த ஒரு அகாடமியில், பரவாயில்ல நல்லா படிக்கும் நல்லா ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு ரிசல்ட் கொடுத்தா தானே அவருக்கு ஓகே. ஒரு அகாடமியை நம்ம ரெஃபர் பண்ணோம், அவர் வந்து நல்லா படிச்சிருக்கு அந்த பொண்ணு, மேத்தமெட்டிக்ஸ் படித்த பொண்ணு எஸ்எஸ்சியில் அடிச்சிருச்சு, இஸ்ரோவில் அடிச்சிருச்சு, வேலை பார்த்துச்சு வித்தின். அது சப்போர்ட் பண்ணாதான் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த டைமில் எந்திரிக்க முடியல, படிக்க முடியல, கோஆப்ரேட் பண்ண முடியல, ஒரு எக்ஸ்கியூஸாவது கேட்கணுங்க. அதான் ஹியூமன் பீயிங். சாரி சார், நான் அந்த டைமுக்கு எழுத முடியல, அந்த டைமுக்கு நான் வர முடியல, இதை நான் படிக்க முடியல, கொஞ்சம் சாரி சார். எக்ஸ்கியூஸ் கேட்கறதுல என்ன? ஒருவேளை நீங்க தப்பி தவறி அரசு வேலைக்கு போனா அங்க உங்களை திட்டுவாங்கல்ல, ஒருமையில பேசுவாங்கல்ல. ஏயா வாயா போயா ஏமா ஒரு ஆரையா இருந்து உங்களுடைய தாசில்தார் கேட்பாரு, நீ ஆரையா இருந்துகிட்டு நீனே இப்படி இஷ்டத்துக்கு வர. ஏன்னா அவங்களுக்கு மேல உள்ளவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு மேல உள்ள பேசுவாங்க. புரியுதா? ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு மீட்டிங் நடத்திருப்பாரு, ஒரு கலெக்டர் வந்து மீட்டிங் நடத்திருப்பாரு, இஷ்டத்துக்கு போமா, அப்போ ஓடுவோம், அப்பெல்லாம் ஓடுவோம், குடுக்குடுன்னு ஓடுவோம். அப்போ அந்த மாதிரி ஓடுறதுக்கு நீங்க தயாராகலைன்னா இப்பவே நீங்க சரியாகணும். முதல்ல ப்ரிப்பரேஷன் ஆர்ல நீங்க எந்த அளவுக்கு பிரிஸ்கா ஒர்க் பண்றீங்களோ, நல்லா ஒர்க் பண்றீங்களோ, அப்பதானே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுல வந்து 7வது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 7வது பதக்கம் அப்படிங்கிறது வெயிட் லிப்டிங்ல மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. உலகக்கோப்பை ஹாக்கி பயிற்சிக்காக இந்திய மகளிர் அணி ஜெர்மனி பயணம். எழுதி வச்சுங்க, ஜெர்மனி போறாங்களா. ஜெர்மனி அப்படிங்கிறதுனுடைய தற்போதைய அதிபர் யாரு? ஃபிரெடரிக் மெர்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிரெடரிக் மெர்ஸ். சோ மேற்காசியாவில் மீண்டும் வெடித்த மோதல். மேற்காசியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், வெஸ்ட் ஏசியா அப்படிங்கிறது ஈராக், ஈரான். ஆதரவு அமைப்புகளுக்கு குறி ஜோர்டானில் ஈரான் ஏவுகணை வீச்சு. ஜோர்டான் அப்படிங்கிற நகரில் ஏவுகணை அப்படிங்கிறது வீச்சா, மிசைல் வச்சு ஸோ அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது. அசாம்ல பயங்கரமான ஃப்ளட். உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் எல்லாமே லேண்ட்ஸ்லைடு. ஸோ பயங்கரமான வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஜப்பானில் நிலநடுக்கம் அப்படிதானே? 7.1 7.2 7.1 அப்படிங்கிறது ரிக்டர் ஸ்கேல கண்டுபிடிச்சது யாரு? சார்லஸ் ரிக்டர் அப்படிங்கிறது. அதோட ரேஞ்ச் என்ன? 0 to 9. எப்போ வந்து டேஞ்சர்? 6 and above. 6க்கு மேல போனாவே டேஞ்சர், அபாயம். 8+ இருந்துச்சுன்னா சுனாமி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சுனாமிங்கிறது பேர் வச்சது யாரு? ஜப்பான் தான். ஹார்பர் வேவ், துறைமுக அலைகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்ப ஜப்பான் அப்படிங்கறதோட தற்போதைய பிரதமர் யாரு? சனே தகாய்ச்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வர்றீங்களா? காலையில வந்த உடனே 9:15 உட்காருங்களா? 9 மணிக்கெல்லாம் வந்தவங்க கூட 9 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருங்க. 2 பேர் இருந்தாலும் உட்காந்து படிங்க, கேளுங்க. கரண்ட் பேஸ் மட்டுமே கேட்டு இருக்காதீங்க. எல்லாருமே கரண்ட் பேஸ் கேட்காதீங்க. இவரோட மேம் கூட சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, எக்கனாமிக்ஸ்ல திட்டங்கள் எடுங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் எடுங்க, ஒரு ஆர்டிகல் எடுங்க, ஒரு ஷெட்யூல் எடுங்க, ஒரு பார்ட்ஸ் எடுங்க. தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னென்ன திட்டங்கள் வச்சாங்கன்னு எழுதுங்க. என்னென்ன முக்கியமான வருடங்கள் கேளுங்க. எதெல்லாம் மறந்து போதோ அதை பரிச்சயப்படுத்துங்க. அப்பதான் நீங்க உள்ள வர முடியும், ரிசல்ட் வர முடியும். எழுதி வச்சுங்க. இந்தியாவில் 134.8 கோடிங்க. 134.8 crore. என்ன சார் அப்படி சொன்னா, தொலைத்தொடர்பு அப்படிங்கிற வாடிக்கையாளர்கள், டெலிகம்யூனிகேஷன், அதாவது இந்த மொபைல் யூஸ் பண்றது, நெட் யூஸ் பண்றது, அப்படி 134 கோடி பேர் இருக்காங்களா. அப்ப கம்யூனிகேஷன் எல்லார்ட்டையும் இருக்குங்க. இருக்கு. பைபிள் வந்து ஒரு கான்செப்ட் தெளிவா சொல்லும், மானிடர் யாவரும் அதை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி. இதை நிறைவேறிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ நான்லாம் எனக்கு தெரியாது, அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாருமே டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் எங்க என்னது நடந்தாலும் இப்ப நம்ம இங்க வந்துருது. ஆயா கூட பார்த்துட்டு இருக்கு, அப்படித்தானே? ஆமா. ஐயோ எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, மொபைல் தெரியாது, இல்ல பேரம்பேத்தி பாக்குறது அல்லது மகன் மருமகள் பாக்குறத கூட பாத்துடுறாங்க எப்படியாவது. அதான் மானிடர் யாவரும் அதை காண்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 134.8 கோடி தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாடிக்கையாளர்கள் இந்தியாவில் மட்டும் இருக்காங்களா. இந்தியாவில் மட்டும் 134 கோடி. அப்ப இது ஒரு சாதனை தாங்க. இது சாதனை. பங்குச்சந்தையில காலை உற்சாகம். காலைனாவே என்னது? ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. விலையேற்றம் அப்படிங்கிறது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. பயணிகள் ரயில்ல போயிருக்காரு, மெட்ரோ ரயில்ல நம்முடைய முதலமைச்சர் போயிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி.
முதல்வர் விஜய் பரிசீலனை செய்வார் அப்படிங்கிறது. ஆகஸ்ட்ல இருந்து சிக்கனே கிடைக்காதுன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட்ல இருந்து சிக்கனே கிடைக்காது. அதாவது தீவனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை விற்பனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த மாதிரி பண்றதுனால விலைகள் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அஜிடேட் பண்ணியிருக்காங்க விற்பனையாளர்கள். அதனால சிக்கன் வந்து இப்போ மேக்சிமம் வந்து சிக்கன் வந்து தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி பள்ளிகளில் போடுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க. ஏதாவது புதுமையா செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டம்ன்றது எக்கு மட்டும் இருந்துச்சா? அப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல சிக்கன் திட்டம் வந்துருமா? ஏதாவது ஒண்ணு ஸ்பெசிபிக்கா என்னப்பா வாரத்துக்கு ஒரு நாள் போடலாம். அதான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் போட முடியும். இல்ல சிக்கனே இதுவே பெரிய காஸ்ட்லியான விஷயம் தான். ஃபிஃபா வேர்ல்டு கப் இன்னைக்கு தான் நடந்துச்சா? எழுதி வச்சுங்க. ஜூலை 30 தான் முத அந்த மாதிரி உருகுவேல ஃபிஃபா வேர்ல்டு கப் தொடங்கி இருக்குங்க. நம்ம 19-30 அப்படிங்கறது நம்ம சொல்றோம். ஆனா ஜூலை 30 தான் தொடங்கி இருக்குதா? ஜூலை 30 தான் இது தொடங்கி இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எழுதி வச்சுங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய பிறந்த நாள் ஜூலை 30 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி who was the first அந்த மக்களோட விமன் டாக்டர் இன் இந்தியா and also தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க கொண்டு வந்த இது சிறப்பு திருமண சட்டம் அப்படிங்கிறது சாரி தேவதாசி ஒழிப்பு அப்படிங்கிறது இருக்கா? தேவதாசி ஒழிப்பு முறை 1930 1930 அப்படிங்கிற தேவதாசி ஒழிப்பு முறை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே எழுதி வச்சுக்கோ. ஆன்டி டிராபிக்லிங் டே அப்படின்னு சொல்றோம். டிராபிக்லிங் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டியில எந்த ஆர்டிகிள் படிக்கிறீங்க? 24 டிராபிக்லிங் அப்படிங்கிறது சரியா? ஆள் கடத்தல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டி டிராபிக்லிங் நிறைய பேர் கடத்தப்படுறாங்க. அது கடத்தப்படுறதுக்கான எதிரான சட்டம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை படிக்கணும்ல. ஆன்டி டிராபிக்லிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னைக்கு தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சரியா? இது சர்வதேச நண்பர்கள் தினம். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது. நண்பர்களுடன் கலந்திருங்கள், ஆனால் கரைந்து விடாதீர்கள். நண்பர்களோட எப்படி இருக்கணும்? கலந்துதான் இருக்கணும். என்ன பண்ணிடக்கூடாது? கரைஞ்சிடக்கூடாது. அப்படின்னா அப்படியே எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்டுன்னு ஓடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அந்த மாதிரி. அதான் கரைந்துடக்கூடாது. கலந்து இருக்கணும். நண்பர்களோட கலந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி எழுதிக்கங்க. சென்னைக்கு